ஹே காய்ஸ், என்னைக்காச்சும் நீங்கள் உங்கள் டிஜே ஷோஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் சில டைம் வந்து பேமெண்ட் வராமல் இருக்கும். ஆனால் கைக்கு வர பேமெண்ட் வந்து பாதி பேமெண்ட்டாக இருக்கும், அரைகுறை பேமெண்ட்டாக இருக்கும். கேட்டால் வந்து எக்ஸ்கியூசஸ் மேலே எக்ஸ்கியூசஸ், ஏதாவது ஒன்று ரீசன் சொல்லி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. என்னைக்காச்சும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இந்த சுச்சுவேஷனில் நம்ம தப்பிக்கிறதுன்னு ஆஸ் அ டிஜே, ஆஸ் அ மியூசிஷியன், ஆஸ் ஒரு பெர்ஃபார்மராக. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கான்ட்ராக்ட்ஸ், அதுதான் இந்த வீடியோட டாபிக். என் பேர் டிஜே கே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் லேப் டிஜே அகாடமி சென்னை. கான்ட்ராக்ட் எதுக்கு முக்கியம்? அதுக்கு முன்னாடி நான் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் நான் வந்து என்னோடய அப்டேட்டட் கான்ட்ராக்ட், அதாவது லாயர் வெரிஃபை பண்ண ஒரு கான்ட்ராக்ட், நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து கீழே எடுத்து யூஸ் பண்ணிங்க. டிஜே கேவ்னு இருக்கும், அதுக்கு பதில் உங்கள் நீங்கள் போட்டு நேம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, இப்போது இதே கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் வந்து அப்சல்யூட்லி நீங்கள் வந்து எடிட் பண்ணி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் முக்கியம்? இப்போ நான் கேட்க போகிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ஷோ பண்ணதுக்கப்புறம் காசு வராமல் ஏமாத்திருக்கீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு ஷோ கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ரீசனில் வந்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஷோ பேலன்ஸ் பேமெண்ட் கொடுக்காம ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்கீங்களா? ஓகே, எந்தெந்த ஸ்கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து அனுபவிச்சிருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில்? ஆஸ் அ பிகினராக, ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக, ஆஸ் அ ப்ரோவா? காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு டிஜே கான்ட்ராக்ட் எதுக்கு? ஒரு டிஜே கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து 100% ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ ஒரு டிஜே கான்ட்ராக்ட் இல்லைன்னா காமன் பிட்ஃபால்ஸ், அதாவது என்னென்ன ட்ராப்ஸ் இதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லுவாங்க எல்லோரும் இந்த மாதிரி, ட்ரஸ்ட் மீ, நான் உங்களுக்கு அந்த காசை நான் கொடுக்குறேன், என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்வாங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஸ்கேம் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுவாங்க. கான்ட்ராக்ட் இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பிட்ஃபால். அதுக்கப்புறம் ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த தெரிய வரும், ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரிய வரும். அந்த பேட்டர்ன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் பேட்டர்ன் வந்து நம்ம கான்ட்ராக்டை சைன் பண்ண மாட்டோம். ஏன் கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டாங்க? உலகம் இன்டர்நேஷ்னலாக, ஈவன் நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், இல்லைன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த கிளைண்ட் கூட. அடுத்த டயலாக் வந்து எதுக்கு ஒரு கான்ட்ராக்ட்லாம் தேவை, என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் உங்களை ஏமாற்ற போகிறேன்னா அப்படி கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சொன்னாலே நீங்கள் உஷாராயிடணும். அடுத்தது கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுறதுக்கு வந்து மெயின் பர்சன் வரணும், பாஸ் வரணும், இவங்க வரணும், அவங்க தான் சைன் பண்ணணுவாங்க. இல்லை, யார் உங்கள் புக் பண்ணுறாங்களோ அவங்க தான் சைன் பண்ணணும். முடிஞ்சிடுச்சு. ஒரு வேளை அவங்களுக்கு பாஸ் இருந்தாங்கன்னா அவங்க பாஸ் சைன் பண்ணணும், இல்லாட்டி அவங்க சைன் பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா அவங்க கடைசியில் என்ன சொல்ல போகிறாங்க? பாஸ் தான் பேமெண்ட் தரணும், பாஸ்கிட்டே நான் வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு பேமெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்க. ஸோ இந்த மூணுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் ஃப்ளாக்ஸ், கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டிஜே கேவ், சைனிங் அவுட். பீஸ்.